டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க காயத்ரி மேம், நேம்லெஸ் அகாடமில இருந்து. நம்ம நேம்லெஸ் அகாடமில ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதுல 5 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த செக்ஷன்ல நம்ம ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 6க்கான பிசிக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலா வந்து நம்மளோட பிசிக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கும்போது இதுல நம்ம எழுதின இந்த 6th FST கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட சாப்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றதுதான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல பார்த்தோன்னா நம்மளோட 11th 25 கொஷின்ஸும் அண்ட் 12th சாப்டர்ல இருந்து 20 கொஷின்ஸும் வந்திருக்கும். டோட்டலா 45 கொஷின்ஸ். இதுதான் நம்மளோட இந்த FST 6க்கான கொஷின் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுல இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம எப்படி எல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம், அந்த கொஷின்ஸை என்னென்ன மாதிரியான கான்செப்ட்ல நமக்கு இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். So first question, the two charges of 5q and minus 2q are situated at the points 3a, 0 and minus 5a, 0 respectively. The electric flux through a sphere of radius 4a having the center at origin is. நமக்கு வந்து ரெண்டு சார்ஜ் இருக்கு. ஒன்னு பிளஸ் 5q மைனஸ் 2q. அப்போ ரெண்டு சார்ஜும் வந்து எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றதும் கொடுத்துட்டாங்க. ஒன்னு 3a, இன்னொன்னு மைனஸ் 5a. அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் பிளஸ் 5q சார்ஜ், நெக்ஸ்ட் சார்ஜ் மைனஸ் 2q சார்ஜ். இவன் ரெண்டு பேருமே என்ன பண்றான், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கான். ஸோ நமக்கு இங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆக்சிஸ் மேக் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் அண்ட் மைனஸ் ஒய். இப்போ நம்மளோட 5q வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிலையும் மைனஸ் 2q வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிலையும் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட பாசிட்டிவ் பாயிண்ட் 3a, 0 பாயிண்ட்ல அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது மைனஸ் 5a, 0 பாயிண்ட்ல இருக்கு. அப்ப ஆக்சுவலா நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பியர் ஷேப்ல எடுத்துக்கலாம். அப்ப ஸ்பியர் ஷேப்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப இது வந்து எவ்வளவு ரேடியஸ் வச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 4a ரேடியஸ். ஆக்சுவலா இது 4a ரேடியஸ், இது 3a ரேடியஸ். அப்ப நம்மளோட காஸ் லா வச்சு யூஸ் பண்ணும்போது பை யூசிங் காஸ் லாக்கான ஃபார்முலா நம்ம ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட் எழுதுவோமா. அப்ப ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு இந்த இடத்துல நமக்கு 5q சார்ஜ் மட்டும்தான் நம்மளோட காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள வந்திருக்கு. நெகட்டிவ் சார்ஜ் வந்து காசியன் சர்ஃபேஸ்க்கு வெளியில இருக்கு. அப்போ 5q தான் நம்மளோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கான வேல்யூ. அப்போ 5q divided by epsilon naught. So answer வந்து இங்க என்னது, செகண்ட் ஆப்ஷன் 5q divided by epsilon naught. Next question, the two bodies of mass 10 kg and 2 kg. ரெண்டு பாடியோட மாஸ் m1 equal to 10 kg and m2 equal to 2 kg are moving with the velocity v1 equal to 2i cap minus 7j cap plus 3k cap and v2 equal to minus 10i cap plus 35j cap and minus 3k cap. ரெண்டு வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ velocity of center of mass கேக்குறாங்க. velocity of center of mass ஃபார்முலா, the velocity of center of mass equal to m1 v1 plus m2 v2 divided by m1 plus m2. So the velocity of center of mass equal to m1 இங்க எவ்வளவு நமக்கு 10 கிலோகிராம், v1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2i cap minus 7j cap plus 3k cap plus m2 2 kg and minus 10i cap plus 35j cap minus 3k cap divided by m1 plus m2 10 plus 2. இப்போ இது எல்லாத்தையும் உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா நமக்கு 20i cap minus 70j cap plus 30k cap கிடைக்கும். அண்ட் இங்கே பண்ணோம்னா மைனஸ் 20i cap plus 70j cap and minus 6k cap divided by 12. இப்போ இது மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது பிளஸ் 20i cap minus 20i cap கேன்சல் அண்ட் மைனஸ் 70j cap plus 70j cap கேன்சல். அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து 30k cap minus 6k cap divided by 12. 30ல இருந்து 26k cap divided by
12. So 1 time and 2 times. 2 times of k cap. அப்ப நமக்கான ஆன்சர் வந்து 24. 2 times of k cap. Answer வந்து second option. Next question. The second pendulum is mounted in a rocket. It's the time period of oscillation will increase when the rocket is. இப்போ வந்து நம்மளோட செகண்ட் பெண்டுலமை என்ன பண்ணியாச்சு, நம்மளோட ராக்கெட்ல வச்சிருக்கோம். இப்ப டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ராக்கெட் எப்படி மூவ் ஆகும், அப்வர்டா மூவ் ஆகுமா டவுன்வர்டா மூவ் ஆகுமா அப்படின்றதுதான் கொஸ்டின். ஆக்சுவலா நமக்கு டைம் பீரியட் வந்து t ஈக்குவல் டு 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்னு எழுதுவோம், L/Gன்னு எழுதலாம். இங்க வந்து நம்மளோட ராக்கெட் அப்வர்டா டவுன்வர்டா ஆக்சலரேட் ஆகுதான்னு கேட்கும்போது இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஜி எஃபெக்ட் பேஸ் பண்ணி இருக்கும். பிகாஸ் ஜி எஃபெக்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட லிஃப்ட் வந்து இப்போ நம்மளோட லிஃப்டே அப்வர்டா மூவ் ஆகுது அப்படின்னா ஆக்சலரேஷன் நம்ம எழுதும்போது ஜி பிளஸ் ஏ எழுதுவோம். அதுவே நம்மளோட லிஃப்ட் வந்து டவுன்வர்டா வந்ததுன்னா நம்ம ஜி மைனஸ் ஏன்னு எழுதுவோம். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜி எஃபெக்ட். இப்போ நம்மளோட டைம் பீரியட் இங்க யாரை பேஸ் பண்ணி இருக்கு, ஜி எஃபெக்ட பேஸ் பண்ணி இருக்கு. அது ஜி எஃபெக்ட பேஸ் பண்ணி இருக்கிறதுனாலதான் நம்மளோட ஃபார்முலாவை 2f இப்படி இருக்கிற ஃபார்முலாவை ஜி எஃபெக்ட பேஸ் பண்ணி 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/n என்னன்னு எழுதியாச்சு, ஜி எஃபெக்ட் எழுதியாச்சு. ஓகே, இந்த ஃபார்முலால இருந்து தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் யார் வந்து நமக்கு கரெக்டா இருப்பாங்க டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன், மூவிங் அப் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நம்மளோட ராக்கெட் வந்து இப்போ அப்வர்டா மூவ் ஆகுது, யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா ஆக்சலரேஷன் எனக்கு அங்க என்ன ஆகும், ஜீரோவா இருக்கும். அப்ப யூனிஃபார்ம் வெலாசிட்டியில மூவ் ஆகும்போது ஆக்சலரேஷன் அந்த இடத்துல எனக்கு டைம் பீரியட் என்ன ஆகாது, இருக்காது. சோ இந்த இடத்துலயும் நமக்கு வராது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மூவிங் அப் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகும்போது அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட ஜி எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ஜி எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட ராக்கெட் அப்வர்டா மூவ் ஆகும்போது கிராவிட்டிக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இல்லையா, அப்படி மூவ் ஆகும்போது ஜி எஃபெக்ட் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஜி எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் பீரியட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப செகண்ட் ஆப்ஷன் வராது. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் நமக்கு என்னது, மூவிங் டவுன்வர்ட் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். டவுன்வர்டா வரும்போது நம்மளோட ஜி எஃபெக்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஜி எஃபெக்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப டைம் பீரியட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சோ டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட ஜி எஃபெக்ட் கண்டிப்பா என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளோட ராக்கெட் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கணும், டவுன்வர்டா மூவ் ஆயிருக்கணும். சோ அப்ப நமக்கான ஆன்சர் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் இங்க இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட ராக்கெட் எப்படி வரணும், டவுன்வர்டா வரணும். சோ தேர்ட் ஆப்ஷன். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னா மூவிங் இன் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட். ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்லயே ரொட்டேட் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜி எஃபெக்ட் நமக்கு என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். ஏன்னா ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும், ஜின்னு வந்துடும். சோ அப்ப எழுதும்போது நம்ம ஜீரோன்னு எழுதிடுவோம். ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஓகே, அப்ப நமக்கான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். An ideal gas is filled in a closed, rigid and thermally insulated container. A coil of 100 ohm resistor carrying a current 1 ampere for 5 minutes. நம்மளோட coil R equal to 100 ohm resistance வச்சிருக்கு. எவ்வளோ கரண்ட்டை கேரி பண்ணுது, 1 ampere கரண்ட்டை. மினிட்ஸ் டைம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 5 minutes. நம்ம இதை வந்து கிலோ ஜூல்ல இருக்கிறதுனால இதை என்ன பண்ணிக்கணும், செகண்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ செகண்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5 into 60 போடும்போது நமக்கு 300 செகண்ட்ஸ் வந்துடும். அப்ப டைம் டி ஈக்குவல் டு எவ்வளோ, 300 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, the change in internal energy of the gas is. ஒரு ஐடியல் கேஸை நான் வந்து தெர்மலி என்ன பண்றேன்னா ஹீட் பண்றேன். அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் 100 ஓமா இருக்கு, 1 ஆம்பியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 5 minutes டைமுக்கு என்ன ஆகுது, ஹீட்டை நான் அந்த கேஸுக்கு சப்ளை பண்றேன். அப்படி சப்ளை பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். அப்ப இன்டர்னல் எனர்ஜிக்கு நம்ம ஃபார்முலா என்னன்னு எழுதலாம், டெல் யூ ஈக்குவல் டு டெல் யூ ஆர் ஹெச். ஓகேவா, அப்ப ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் இன்டு டின்னு எழுதுவேன். அப்ப ஹீட் ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் என்னது, எனக்கு 1 ஸ்கொயர், ஆர் வந்து எவ்வளோ 100 ஓம், அண்ட் டி வந்து எனக்கு எவ்வளோ இருக்கு
300 செகண்ட்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது? 13,000 வந்துருச்சா? அப்ப 13,000 இது கிலோ ஜூலுக்கு நமக்கு கேக்குறாங்க. அப்ப எழுதும்போது 30 கிலோ ஜூல் எழுதலாம். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் which one has the dimension different for the remaining 3? இங்க கொடுத்திருக்கிற இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல எது வந்து சேமா இருக்கும்? சேமா இருக்கிறத தவிர்த்து மீதி யாரு வந்து டிஃபரெண்டா இருப்பாங்க? அதான் இதுல கொஸ்டின். ஒன்னு வந்து டிஃபரெண்டா இருக்கும், மீதி 3 எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் எழுதுனா E by V, E by V தானே. அப்ப ஈக்கு வந்து நம்ம என்ன எழுதலாம்? M L ஸ்கொயர் T பவர் -2 அண்ட் வால்யூம் எழுதுனா L கியூப். அப்போ ஸ்கொயர் 3 ஒன்னு கேன்சல் ஆயிடும். அப்ப எழுதுனா உனக்கு M L இன்வர்ஸ் T பவர் -2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து இது கிடைச்சிருக்கு. அண்ட் செகண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் பை ஏரியாவா? அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா எழுதுனா ஃபோர்ஸ் ML T பவர் -2 ஏரியா L ஸ்கொயர். இதுவும் எழுதும்போது நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? ML இன்வர்ஸ் T பவர் -2 கிடைச்சிருச்சு. ஸோ இது ரெண்டுமே சிமிலரா இருக்கு. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம். ஒரு வோல்டேஜ் சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம் எழுதணும்னா நம்ம வந்து வோல்டேஜையும் voltage V equal to IR. So M L square T power -3 and ampere power -1. இது வந்து நம்மளோட voltage இது. ஏன்னா voltage V equal to IR எழுதுவேன். I வந்து Q by T எழுதுவோம் இல்லையா? ஓகே. அடுத்தது வந்து charge per unit volume. Charge per unit volume எழுதணும்னா charge வந்து ஓகே I equal to Q by T எழுதுவோம். அப்ப Q equal to என்ன எழுதலாம்? I into T எழுதலாமா? அப்ப I into T எழுதுறேன்னா சார்ஜ் பர் யூனிட் வால்யூம். சார்ஜ் பர் யூனிட் வால்யூம் அப்படிங்கும்போது ஆம்பியர் T L கியூப்னு இருக்குமா? ஓகே. பர் வால்யூம் L T பவர் -3 சார்ஜ் பர் யூனிட் வால்யூம். அப்ப இத ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? M ஏவும் கேன்சல் ஆயிடும். மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஏன்னா இங்க ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க. ML ஸ்கொயர் T பவர் -3 A பவர் -1 இன்ட்டு A T L பவர் -3. இந்த ஏவும் கேன்சல் ஆயிடும். அடுத்து Lக்கு ML பவர் -1 T பவர் -2. ஸோ இதுவும் வந்து நமக்கு சேமா தான் இருக்கு. அப்ப ஆங்குலர் மொமெண்டம் எழுதணும் அப்படின்னா நம்மளோட ஃபோர்த் ஆப்ஷன் ஆங்குலர் மொமெண்டம் per unit mass. Angular momentum எழுதும்போது angular momentum per unit mass, angular momentum L ml square T power -1 எழுதுவோம். per unit mass எழுதும்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு நமக்கு L square T power -1 மட்டும் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இது மூணுக்குமே ஆன்சர் ML பவர் -1 T பவர் -2. வித்தியாசமா இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன். இங்க அதான் கேட்டிருக்காங்க. ஒன் ஹேஸ் த டைமென்ஷன்ஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் த ரிமைனிங் 3. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். Next question. The distance between the objects and its 3 times of the magnified visual image as produced by the convex lens is 20 cm. What is the focal length is used? நமக்கு வந்து focal length எவ்வளவு ஃபைண்ட் பண்ண F தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளவு focal length யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு the distance between the object and the 3 times of magnified. நம்மளோட M எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 3 times of magnified 3 கொடுத்தாச்சு. அப்ப நம்மளோட எம்முக்கான ஃபார்முலா என்னன்னு எழுதுவோம்? V by U ன்னு எழுதலாம். அப்ப M வந்து எனக்கு 3னா இத V by U எழுதிக்கோ. சோ 3U equal to V. இப்ப என்னோட V என்னன்னு கிடைச்சிருச்சு எனக்கு 3U equal to V ன்னு சொல்லி கிடைச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்? அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் எழுதும்போது V minus U equal to இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? லென்த்தோட டிஸ்டன்ஸ் 20 சென்டிமீட்டர். அப்ப 20 சென்டிமீட்டர்னா V வந்து எனக்கு எவ்வளவு இருக்கு? 3U minus U equal to 20 சென்டிமீட்டர். அப்ப U வந்து எனக்கு 2U இருக்கும். சோ 2U இதை கேன்சல் பண்ணி எழுதணும்னா நமக்கு U ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு? 10 சென்டிமீட்டர். இப்ப வந்து எனக்கு U ஓட வேல்யூவும் கிடைச்சிருச்சு, V ஓட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்ப நான் ஃபோக்கல் லென்த் ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா எனக்கு ஃபோக்கல் லென்த் ஃபைண்ட் பண்றதுக்கு F equal to 1 by V minus
1/u. இதுதான் நம்மளோட ஃபோக்கல் லென்த் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்ப பார்த்தோம்னா நம்மளோட f equal to 1/v தானே. அப்போ 1/v, vக்கு நம்ம என்ன நீங்க ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் 3 into u. 3 into u இங்க எழுதுன அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 30 கிடைச்சிரும் இல்லையா. ஓகே, அது போ ஃபர்ஸ்ட் இது எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபோக்கல் லென்த் இந்த வியூவை நம்ம எப்பவுமே எதுல எழுதுவோம் அப்படின்னா நெகட்டிவ்ல எழுதுவோம். ஏன்னா நம்மளோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இது வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் தானே. சோ இங்க எழுதிக்கோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் வந்து ஆல்வேஸ் எதுல இருக்கும்னா நெகட்டிவ்ல இருக்கும். அப்ப நெகட்டிவ்ல எழுதும்போது நம்ம இதை -10 எழுதிக்கலாம். அப்ப -10 எழுதுனா -30. சோ -10. இப்போ கேன்சல் பண்ணோம்னா -1/30 பிளஸ் 1/10. இது எழுதும்போது -10 பிளஸ் 30 டிவைடட் பை 300. அப்ப எழுதுனா ஓகே 1/f மறந்துட்டு பாத்தியா 1/f. அப்ப எழுதும்போது இது 20 divided by 300 1/f. சோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1/15 equal to 1/f. So இதுல இருந்து f equal to எவ்வளவு வந்துடும் 15 centimeter. So நமக்கான ஆன்சர் வந்து first option. Next question, the value of the earth magnetic field at any point. Magnetic field கொடுத்துட்டாங்க. Magnetic field B equal to 7 into 10 to the power -5 Weber per meter cube. The field is neutralized by the field which is produced at the center of the current carrying loop of the radius 5 centimeter. Loop of the radius R equal to 5 centimeter கொடுத்தாச்சு. இப்போ வந்து what is the current in the loop? current I value find பண்ணுன்றான். இதுல பார்த்தேன்னா நம்மளோட லூப் என்ன பண்ணுது நியூட்ரலைஸ்டா இருக்கு. அண்ட் அதோட சென்டர் பாயிண்ட்ல எவ்வளவு கரண்ட்டை கேரி பண்ணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்போ சர்க்குலர் லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதணும் அப்படின்னா ஃபார்முலா μ0 I divided by 2r எழுதும் இல்லையா. அப்ப μ0 ஓட வேல்யூ 4 into 10 to the power -7. I ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். So I divided by 2 into r ஓட வேல்யூ 5 centimeter. So 10 to the power -2 equal to magnetic field 7 into 10 to the power -5. இப்ப I வேணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஐஏ ஈக்குவல் சைடு வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அங்க கொண்டுட்டு போயிடலாம். அப்போ 7 into 2 14. இப்போ எழுதும்போது 7 into 5 35 into 2 70 வந்துருமா. சரி 70 into 10 to the power இது இங்க போகும்போது -7 divided by 4 into 10 to the power -7. அப்போ இது ரெண்டுமே எனக்கு வந்து கேன்சல் ஆயிடும். ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 70 divided by 4 into 3.14. அப்போ 4 இதுல வந்து அப்ராக்சிமேட்டா 3 வேல்யூஸ் எடுத்துக்கோ. அப்ப 3 வேல்யூ எடுத்துட்டேன்னா 70 divided by 12 இருக்கும். ஸோ 12க்கு போட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5 டைம்ஸ் வரும். 5 டைம்ஸ் அண்ட் ரிமைனிங் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 6. ஆன்சர் வந்து 5.6 ஆம்பியர். செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a 25 watt 220 volt பல்ப் ஒன்று அண்ட் 100 watt 220 volt பல்ப் ஒன்று. இதை எல்லாத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா parallel காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். parallel காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ணும்போது 440 volt லைன்ல எந்த பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பல்ப் வந்து எனக்கு ரெண்டுமே ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா பேரலா இருக்கும்போது நமக்கு யார் சேமா இருப்பாங்க, ரெண்டு பல்பு எனக்கு பேரலா இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு பல்புக்கான பொட்டன்ஷியல் என்னதுதான் சேம் தான். இப்ப இந்த ரெண்டு பல்போட பொட்டன்ஷியலும் எனக்கு வந்து சேமா இருக்குது 440 லைன்ல இருந்ததுன்னா மீன்ஸ் இவன் ரெண்டு பேருமே சீரிஸ் காம்பினேஷன்ல இருந்தான்னா இங்க இருக்கிற என்ன பல்பு ஃபியூஸ் போகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 100 வால்ட்டும் போகாது. ஏன்னா வந்து ரெண்டுமே சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ 25 பாசிபிள் கிடையாது. நன் ஆஃப் திஸும் இல்ல. ரெண்டு பல்புமே என்ன ஆகும் ஃபியூஸ் ஆகும். ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். நம்ம இந்த மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் வச்சும் எழுதலாம்.
நம்ம படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா பவர் ரேட்டட் இஸ் less than பவர் அப்ளை. நான் அப்ளை பண்ற பவர் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பவர் ரேட்டட் வந்து நமக்கு எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அதனாலயே நம்மளோட பல்ப் வந்து யூஸ் ஆகும். ஸோ option. Next question, a square loop of a side carries a current I. A magnetic field B is along Z axis. நம்மளோட current I and magnetic field வந்து Z axisல இருக்கு. இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, this loop is placed in a magnetic field in 4 different manners. magnetic fieldல 4 manners நம்ம இந்த லூப்ல வச்சிருக்கோம். அப்படி வைக்கும்போது எந்த லூப்ல வந்து நம்மளோட ஸ்கொயர் லூப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டேபிளான ஈக்குவலிபிரியம் வேல்யூ அட்டைன் பண்ணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸ்டேபிளான ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா ஃபார் சர்க்குலர் லூப் நம்ம வந்து என்ன எழுதுவோம், ஃபார் சர்க்குலர் லூப்பா இருந்தாலும் சரி அல்லது லீனியரா இருந்தாலும் சரி, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும் பொழுது நம்மளோட ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியமா நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் எம்பியா இருந்தா மட்டும்தான் நம்மளோட பொட்டன்ஷியல் இன்னும் ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியமா அட்டைன் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப இந்த ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணும்போது யாரு நமக்கு மைனஸ் எம்பியா இருப்பாங்க, மைனஸ் எம்பி மீன்ஸ் நம்மளோட பொட்டன்ஷியல் வேல்யூ எழுதும்போது u ஈக்குவல் டு எம்பி காஸ் தீட்டா எழுதியிருக்கும். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்னோட மொமெண்டமும் ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும், ஆன்டி பேரலா இருக்கணும். ஆன்டி பேரலா இருந்தா மட்டும்தான் இது வந்து எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். சரியா? அப்படி ஸ்டேபிளா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளோட லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இசட் ஆக்சிஸ் அண்ட் நம்மளோட கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வருது. அப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வரும்போது இவன் என்ன பண்றான்னா இவனுக்கு சம் ஆங்கிள் மேக் பண்றான். அப்ப ஆங்கிள் மேக் பண்ணும்போது இவன் வந்து நாட் ஸ்டேபிள். அடுத்தது இங்க பார்த்தோன்னா நம்மளோட லூப் இந்த டைரக்ஷன்ல போகுது, எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆன்டி பேரலா இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுவும் வந்து நாட் ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம். அடுத்து இந்த சி ஆப்ஷன் பாரு, என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இசட் ஆக்சிஸ், என்னோட கரண்டோட டைரக்ஷன் லூப்புக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப பார்த்தேன்னா இந்த லூப்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட்டுக்கும் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க, ஆன்டி பேரலல் டைரக்ஷன். அண்ட் ஆல்சோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம லூப் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கு. சோ இவனுக்கு டார்க் இருக்கும். அதனால நம்மளோட தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அதுவே இங்க பார்த்தோன்னா அவன் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போறதுனால இது வந்து ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியமா இருக்காது. சோ சி தேர்ட் ஆப்ஷன். Next question. A solid sphere and hollow sphere of the same mass having the same moment of inertia about their respective diameters. What is the ratio of the radius? ஒரு சாலிட் ஸ்பேரும் ஹாலோ ஸ்பேரும் ரெண்டு பேருமே சேம் மாஸ் வச்சிருக்காங்க, சேம் மொமெண்டம் வச்சிருக்காங்க. அப்ப அவனுக்கான ரேடியஸ்க்கான ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட சாலிட் ஸ்பியருக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா சாலிட் ஸ்பியருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ, 2/3 2/5 mr சாலிடு. அடுத்தது பார்த்தோன்னா ஹாலோ ஸ்பியர் 2/3 mr ஹாலோ ஸ்கொயர். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேம் மாஸ், அதனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேம். சோ 2/5 mr சாலிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/3 mr ஹாலோ ஸ்கொயர். நமக்கு வந்து சாலிடுக்கும் ஹாலோவுக்கும் தான் ரேஷியோ கேக்குறாங்க. அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும், m கேன்சல் ஆயிடும். அப்போ ஆர் எஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம இந்த என்ன எழுதலாம், 5/3 எழுதலாமா? அப்போ 5/3 எழுதுனா rs divided by rh equal to square root of 5/3. ஸோ எழுதும்போது √5 is to √3. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். An ideal gas is heated from 327 degrees Celsius to 627 degrees Celsius at a constant pressure. If the initial volume was 4 meter cube, what is the final value? இங்க வந்து ஒரு ஐடியல் கேஸ் நான் T1 equal to 327 டிகிரி செல்சியஸ்ல இருந்து T2 equal to 627 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்றேன். அப்போ அந்த அட் ஏ கான்ஸ்டன்ட் பிரஷர், இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது பிரஷர் கான்ஸ்டன்ட்.
அடுத்தது இனிஷியல் வால்யூம் என்ன? இனிஷியல் வால்யூம் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் இனிஷியல் ஈக்குவல் டு 4 மீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் ஃபைனல் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப ப்ரெஷர் எனக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னா பிவி ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எழுதலாம், ஆர்டி எழுதலாம். அப்ப ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது வி எனக்கு யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், டீக்கு. அப்போ எழுதும்போது V1 by V2 equal to T1 by T2 எழுதலாமா? இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க, ஃபைனல் வால்யூம் தானே கேக்குறாங்க. இனிஷியல் வால்யூம் எவ்வளோ 4, ஃபைனல் வால்யூம் V2, டெம்பரேச்சர் எவ்வளோ 620. இப்ப இதை வந்து நம்ம கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 273 ஆல மல்டிப்ளை பண்ணா 273 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது எனக்கு 600 ஆயிடும். அதே 273 ஆல பிளஸ் பண்ணும்போது நமக்கு 900 வந்துடும். அப்ப எழுதணும்னா இனிஷியல் எவ்வளோ 600, ஃபைனல் எவ்வளோ 900. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 3. ஓகே 2, இது வந்து என்ன ஆயிடும் 3 ஆயிடுமா? அப்ப 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா V2 equal to 6 மீட்டர் கியூப். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். Next question. The cuboid has a volume V equal to L into 2L into 3L, where L equal to length of the one side. If the relative percentage error in the measurement of the L is 1%, relative percentage error. What is the relative percentage error in the volume? வால்யூம் ஒரு கியூபாய்டு கொடுத்துட்டாங்க. அந்த கியூபாய்டோட வால்யூம் நமக்கு சைட்ல கொடுத்துட்டாங்க L, 2L, 3Lன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே L அப்படிங்கிறது ஒன் சைடுக்கு கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து வால்யூம் எழுதணும். வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைட்ல எழுதுன அப்படின்னா கியூபாய்டுக்கு எவ்வளவுன்னு கிடைக்கும் 6L கியூப் கிடைக்குமா? அப்ப V equal to in terms of percentage error எழுதுனா இது என்னன்னு எழுதுவ, del V divided by V into 100% equal to 3 del L divided by L into 100% எழுதலாமா? ஓகே, அப்ப 3Lக்கு எழுதும் போது 3 into del L by L இங்க எவ்வளவு கொடுத்துட்டாங்க 1%. அப்ப 1% எழுதுனா உனக்கு ரிமைனிங் கிடைக்கிற ஆன்சர் 3%. ஆன்சர் fourth option. Next question. In adjoining figure, the earth goes around the sun in an elliptical orbit. Which one of the point is orbital speed is maximum? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்மளோட FST 4லயே கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ல வரும். ஓகே, அதை வந்து நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல பார்த்தேன்னா ABCD கொடுத்தாச்சு. இதுல என்ன பாயிண்ட்ல வந்து எனக்கு ஸ்பீடு மேக்சிமமா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மேக்சிமம் ஸ்பீடு பார்த்தேன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஆர் மினிமம் எடுத்துப்போம், இங்க இருந்து இங்க இருக்கிறது வந்து ஆர் மேக்சிமம் பாயிண்ட் எடுத்துப்போம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தேன்னா VA R minimum equal to okay VB R maximum. இப்ப எழுதுனா VA by VB ரேஷியோ எழுதும்போது உனக்கு R maximum divided by R minimum அப்படின்ற ரேஷியோ தான் கிடைக்கும். அப்ப உன்னோட VAக்கு யார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், R minimum inversely proportional. VBக்கு யார் inversely proportional, R maximum. அப்படி பார்த்தோம்னா எந்த இடத்துல எனக்கு வந்து ரேடியஸ் மினிமமா இருக்கோ அந்த இடத்துல என்னோட ஸ்பீடு என்ன ஆகும் இன்க்ரீஸா இருக்கும். எந்த இடத்துல என்னோட ரேடியஸ் மேக்சிமமா இருக்கோ அந்த இடத்துல ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் கம்மியா இருக்கும். அந்த வகையில பார்த்தோம்னா நம்மளோட A பாயிண்ட்டுக்கு தான் ஸ்பீடு ரொம்ப மேக்சிமமா இருக்கும். ஓகே, next question. A potential difference 50 volt is applied between the end of the conductor length 100 meter. Potential V equal to 50 volt. Length வந்து 100 meter. Resistance எவ்வளவு கொடுத்துறாங்க 0.5 ohm கொடுத்துறாங்க. If the conductor has a uniform cross section, find the total linear momentum of the free electrons. Total momentum find பண்ணணும்னா நம்ம ஃபார்முலா IL ME divided by E தான் ஃபார்முலா டோட்டல் மொமெண்டம் ஃபைண்ட் பண்றதுக்கு. சோ இதுல வந்து எனக்கு I வேணும் அப்படின்னா நான் தனியா என்ன பண்ணிக்கலாம், V by R எழுதிக்கலாம். V by R ஃபைண்ட் பண்ணனா 50 divided by 0.5. அப்போ எழுதுனா உனக்கு எவ்வளவு கிடைச்சிரும் 100 ஆம்பியர் கிடைச்சிருமா? இப்போ லீனியர் மொமெண்டம் P equal to கரண்ட் 100 ஆம்பியர், லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 100 மீட்டர், அண்ட் மொமெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு எவ்வளவு தெரியும்
9 into 10 to the power minus 31 divided by electron charge 1.6 into 10 to the power minus 19. இப்ப பவர்ல இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா இதை 10 to the power 4 எழுதிக்கலாம். ஸோ இது வந்து மைனஸ் 31 இருக்கும். அண்ட் மேல போச்சு அப்படின்னா 9 into 10 to the power minus 31 into 10 to the power 4 into 10 to the power plus 19. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா கீழே வந்து 1.6 இருக்கும் divided by linear momentum. அப்போ 23 9 into 10 to the power minus 8 இருக்கும் divided by இது 1.6. அப்ப இங்க 19 இங்க 16 போட்டேன்னா ஈஸியா ஆயிடும். ஏன்னா இங்க 1.6 இருக்கு, இங்க ஹோல் நம்பர் இருக்கு. இதை ஈஸியா ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு 5.6 into 10 to the power minus 8. So answer 5.6 into 10 to the power minus 8. Second option. Next question. An ideal gas is taken a cycle A to B and B to C, C to A. ஒரு cyclic formula கொடுத்துட்டாங்க. If the net heat supplied to the gas cycle is 5 joule. இந்த மொத்த சைக்கிளுக்குமே எவ்வளோ heat supply பண்ணியிருக்கோம்? 5 joule supply பண்ணியிருக்கோம். அப்போ what is the work done by the CA? Work done by the gas in the process CA. C to A நடக்கும்போது எவ்வளோ work done அங்க ஸ்பெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் டன் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டன் ஒர்க் நெட் equal to cyclic process work done by the cyclic. Work done by the cyclic first A to C, A to B plus next வந்து work done B to C and next work done C to A. இப்போ work done net எவ்வளோ ஓகே எவ்வளோ ஹீட் இதுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம்? 5 joule. அப்போ 5 equal to work done A to B. நமக்கு இங்க யார் கான்ஸ்டன்ட்? வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்னா ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஆக்சலரேஷன் நெகட்டிவ் அண்ட் செகண்டுக்கு ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Unpolarized light falls on a two polarizing sheet placed one on the top of other. What must be the angle between the characteristic direction of the sheet if the intensity of the final transmitted light is 1/3 the maximum intensity of the first transmitted beam? நம்மளோட ரெண்டு இன்டென்சிட்டியும் வந்து என்ன ஆகுது? ஒரு தீட்டா ஆங்கிள் ஒரு பீம் மேல டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the final transmitted light வந்து எவ்வளவு இருக்கு? 1/3க்கு அதோட மேக்சிமம் இன்டென்சிட்டி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிட்டட் பீமுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா I2 equal to நம்ம ஃபார்முலா என்னன்னு எழுதலாம்? I1 cos square theta எழுதுவோம். அப்ப I1 cos square theta னா உன்னோட I2 இங்க எவ்வளவு இருக்கு? 1/3 of I1. அப்ப 1/3 of I1 னா I1/3 into cos square. Okay. I2 தான் 1/3 of right. அப்போ I1. So இந்த I1 cancel ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் உனக்கு வந்து cos square theta equal to 1/3 இருக்கும். அப்ப cos theta equal to 1/√3. theta எழுதுனா cos inverse of 1/√3. So answer வந்து நமக்கு second option. Next question. The area of each plate of parallel plate capacitor 100 centimeter square and the distance between the plate 1 mm. It is filled with the mica of a dielectric constant 6. What is the energy stored in the capacitor when it is connected to a 12-volt battery will be? நம்மளோட parallel plate capacitorக்கு ஏரியா A equal to 100 centimeter square கொடுத்தாச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸ்? D equal to 1 mm டிஸ்டன்ஸ். இப்போ இதை நான் K equal to 6 டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்டால ஃபில் பண்ணியிருக்கேன். பொட்டன்ஷியல் நான் 12 வோல்ட் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது நம்மளோட பேட்டரியில எவ்வளோ எனர்ஜி நம்மளோட கெப்பாசிட்டர்ல எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் அதை தான் ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி U equal to half என்னன்னு எழுதலாம்? CV² எழுதலாம். இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் parallel plate C equal to epsilon naught AK divided by D. அப்போ potential U equal to half C எவ்வளோ? epsilon naught AK divided by D into V square. அப்போ
half 8 epsilon naught value 8.854 into 10 to the power minus 12 into area 100 into 10 to the power minus 4 ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு அப்போ minus 4 k வந்து 6 divided by d வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க distance 1 mm அப்போ 1 into 10 to the power minus 3 millimeter next வந்து நம்மளோட v யோட வேல்யூ அப்ப v வந்து இங்க எவ்வளவா இருக்கு v ஸ்கொயர் 12 ஸ்கொயர் இப்ப இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 3.8 into 10 to the power minus 8 joule கிடைக்கும் so answer வந்து first option. Next question, more amount of sugar is obtained in 1 kg weight if the sugar is weighted by a spring balance. இப்போ நான் 1 kilogram weight இருக்கிற ஒரு சுகர் எடுத்துக்கிட்டேன்னா என்ன சைடு இருக்கும்போது எனக்கு வந்து weight இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். அட் ரெண்டே விஷயம் தான் நம்ம படிச்சிருக்கோம், ஒன்னு போல் சைடு இன்னொன்னு ஈக்குவேட்டர் சைடு. போல் சைடு இருக்கும்போதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் வந்து நம்ம கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதுவே ஈக்குவேட்டர் சைடு இருக்கும்போதுதான் நம்ம வந்து வெயிட் எப்படி ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இங்க வந்து நமக்கு மோர் அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் வெயிட் இருக்கிற மாதிரி நான் எங்க ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா நார்த் போல் கிடையாது, பிட்வீன் போல் அண்ட் ஈக்குவேட்டர் கிடையாது, சவுத் போல் கிடையாது, ஒன்லி அட் ஈக்குவேட்டர். நம்ம போல் சைடு எடுக்கும்போது ஈக்குவேட்டரை கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், ரொம்ப less than இருக்கும். So answer நமக்கு second option. Next question, the ideal gas is compressed to half its initial volume by means of several process. Which of the process results in the maximum work done on the gases? என்ன ப்ராசஸ்னால ஒர்க் டன் வந்து ரொம்ப மேக்சிமமா நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஐசோபாரிக், ஐசோதெர்மல், ஐசோகோரிக் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னா யாரோ ஒருத்தங்க கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம படிப்போம். அப்போ இந்த அடையபேட்டிக் ப்ராசஸ்ல மட்டும்தான் ஹீட் எப்பவுமே எனக்கு என்ன ஆகாது, எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. சோ நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இன் அடையபேட்டிக் ப்ராசஸ். அப்ப நம்மளோட ஒர்க் டன்னும் யாருக்குதான் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அடையபேட்டிக் ப்ராசஸ் அப்பதான் ஒர்க் டன்னும் அந்த கேஸுக்கு அதிகமா இருக்கும். நம்ம ஒர்க் டன் ரிலேஷன் எழுதணும்னா ஒர்க் டன் அடையபேட்டிக் அண்ட் கிரேட்டர் தென் ஒர்க் டன், அதுக்கப்புறம் ஐசோதெர்மல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து யாருக்கு இருக்கும்னா ஒர்க் டன் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஏன்னா இது ப்ராசஸ்ல எல்லாத்துலயும் ஒருத்தங்க கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஒவ்வொரு எனர்ஜி நமக்கு ரிலீஸ் ஆயிடும். அண்ட் மேக்சிமம் நம்மளோட அடையபேட்டிக் ப்ராசஸ்ல தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகாது. ஒர்க் டன் ஆன் த கேஸஸும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். Next question, a passenger sitting in a train A and moving at a 90 km per hour. நம்மளோட ட்ரெயின் A ட்ரெயின். ஸோ ட்ரெயின் A எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது, VA equal to 90 km per hour. 90 km per hour. And next நம்மளோட ட்ரெயின் B, அதுக்கான ஸ்பீட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 90 km observers. The another train B moving in the opposite direction for 8 seconds. If the velocity of the train B 54 km per hour. ட்ரெயினோட லென்த் என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ ட்ரெயினோட லென்த் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இவன் ரெண்டு பேருமே என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகுறான், ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறான். ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபைன் பண்ணலாம். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபைன் பண்ணும் பொழுது இங்க எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹார்ல இருக்கு, இங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் பர் ஹாரை செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ மீட்டர் பர் செகண்டுக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இதை வந்து 5/80 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதையும் 5/80 மல்டிப்ளை பண்ணிக்கோ. 5/80 மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணலாம். அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி V ரிலேட்டிவ் ஈக்குவல் டு, இவ ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன் தானே. அப்ப BB மைனஸ் இது என்னன்னு எழுதலாம், VAன்னு எழுதலாம். இப்ப BB மைனஸ் VA எழுதும்போது நம்மளோட BB 15 மீட்டர் பர் செகண்டா இருக்கும். அண்ட் VA வந்து 5/80 போட்டோம்னா 25 மீட்டர் பர் செகண்டா இருக்கும்.
அப்போ இவன் நீ மைனஸ் பண்ணனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் VAக்கு VB ஆப்போசிட், சோ மைனஸ். அப்போ எழுதுனா இவன் 15 பிளஸ் 25 ஆயிடும். உனக்கு வந்து 40 மீட்டர் பர் செகண்ட் B ரிலேட்டிவ் கெட்ஸ். இப்ப நீ என்ன ஃபைன் பண்ணணும்னா ட்ரெயினோட லென்த் ஃபைன் பண்ணணும். செகண்ட்ஸும் 8 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ velocity V equal to displacement by time. இப்ப displacement தான் எனக்கு வேணும். So displacement in terms of length இங்க displacement equal to velocity into time. Velocity வந்து 40 and time வந்து உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8 seconds. Answer 320. Third option. Next question. The relation between the magnetic moment and the angular velocity. Angular velocity க்கும் momentumக்குமான ரிலேஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட momentum ஃபார்முலா m equal to I into a எழுதலாம். அதுவே angular velocity ரிலேஷன் எழுதும் பொழுது m equal to I a க்கு என்ன எழுதுவ pi r square. அப்ப pi r square னா m equal to இத வந்து q by t into pi r square எழுதலாம். அப்ப q by t into pi r square எழுதுனா உன்னோட ஒமேகா வேல்யூ என்னவா இருக்கும்? ஒமேகா equal to 2 pi by t. டைம் பீரியட்ல இருந்து ஃபைண்ட் பண்ணோம்னா நமக்கு 2 pi by ஒமேகா கிடைக்கும். அப்போ மொமெண்டம் m equal to இது என்னன்னு எழுதலாம்? m equal to q by 2 pi by ஒமேகா into pi r square எழுதுவோம். அப்ப எழுதும்போது q ஒமேகா divided by 2 pi into pi r square. So இந்த பையும் கேன்சல் ஆயிடும். அப்போ உன்னோட மொமெண்டம் equal to q ஒமேகா r square divided by 2 இருக்கும். நம்மளோட கொஸ்டின்ல வந்து மேக்னெட்டிக் மொமெண்டமுக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் கேக்குறாங்க. மேக்னெட்டிக் மொமெண்டம் m, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. m is directly proportional to omega. So answer first option. Next question. The three rods of same dimensions are arranged as shown in the figure. They have thermal conductivities K1, K2, K3. The points P and Q are maintained at the different temperatures for the heat to flow at the same rate along P or Q and PQ. Then which of the following option is correct? நமக்கு வந்து 3 ராட் இருக்கு. இந்த 3 ராடுக்குமான கண்டக்டிவிட்டிஸ் K1, K2, K3 கொடுத்துட்டாங்க. இதுல இந்த PQ ராட் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வச்சிருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் நமக்கு எங்கெல்லாம் ஈக்குவலா இருக்குன்னு அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. PRQக்கும் PQக்கும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னா இங்க இருக்கிற எந்த ரிலேஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளோட கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ராடை சிம்பிளிஃபை பண்ணிட்டு K எஃபெக்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுல இந்த K1ம் K2 ரெண்டு ராடுமே வந்து சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கு. அப்போ இவன் K1 இவன் K2 இவன் ரெண்டு பேருமே L லென்த் வச்சிருக்காங்க. இந்த ராடு கூட PQ அப்படின்ற ராடு பேரலல் காம்பினேஷன்ல இருக்கும். இது வந்து இதுவுமே வந்து L லென்த் வச்சிருக்கும். இதுக்கான கண்டக்டிவிட்டி K3ன்னு கொடுத்தாச்சு. இப்ப சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கிறவனுக்கு K எஃபெக்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கான ஃபார்முலா K எஃபெக்ட் ஈக்குவல் டு இது என்னன்னு எழுதலாம் 2 times of K1 K2 divided by K1 plus K2 ன்னு எழுதுவோம். அப்ப K எஃபெக்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. K எஃபெக்ட் equal to 2K1 K2 divided by K1 plus K2. ஓகே, இப்ப இந்த ரெண்டு ராடுக்குமான டெம்பரேச்சர் இங்க எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்போ சேமா இருக்குன்னா the heat PRQ equal to the heat PQ. அப்ப PRQ-க்கான K எஃபெக்ட் தான் நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப ஃபார்முலா என்னன்னு எழுதலாம்? K எஃபெக்ட் A theta 2 minus theta 1 divided by L ன்னு எழுதுவோம். L வந்து இவங்க ரெண்டு L வச்சிருக்காங்க. So 2L equal to PQ எழுதுனா சேம் K3 கண்டக்டிவிட்டி வச்சிருக்கான். அதனால அவன் K3 A அதே theta 2 minus theta 1
டிவைடட் பை எல். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேமா இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எல்லும் இங்க சேமா இருக்கு, கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ கே எஃபெக்ட் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைச்சிரும், K3 கிடைச்சிரும். இப்ப இந்த ரிலேஷன்ல இருந்து கே எஃபெக்ட்டுக்கு நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியும், K1 2 K1 K2 2 K1 K2 divided by K1 plus K2 into 1 by 2 equal to K3. இந்த 2 cancel ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் நம்மளோட கண்டக்டிவிட்டி K3 கான ரிலேஷன் K1 K2 divided by K1 plus K2 மட்டும்தான் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற ரிலேஷன்ல பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல, செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது, நம்மளோட தேர்ட் ஆப்ஷன்ல கரெக்ட் ரிலேஷன் வச்சிருக்கு, தேர்ட் ஆப்ஷன். Next question, the acceleration of mass m is 5 meter per second square downwards. What is the value of m? நம்மளோட மாஸ் வந்து டவுன்வர்டா ஆக்சலரேட் ஆகுது. எவ்வளவு ஆக்சலரேஷன்னா a equal to 5 meter per second square கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாஸோட வேல்யூ என்னவா இருந்ததுன்னா நம்மளோட இந்த m மாஸ் டவுன்வர்டா ஆக்ட் ஆகும் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்போ ஆக்சலரேஷன் a equal to ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா m1 minus m2 divided by m1 plus m2 into g எழுதலாம். ஆக்சலரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 கொடுத்தாச்சு. இப்போ இதுல m1 மாஸ், இவனை m1 வச்சுக்கோ, இவனை m2 வச்சுக்கோ. அப்ப m1க்கு m மாஸ் மைனஸ் m2 வந்து எவ்வளோ 2 divided by இங்க கீழையும் எழுதுனா m plus 2 into g கிடைக்கும். இப்ப இந்த ஜிக்கு வந்து நம்ம 10 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஜிக்கு 10 சப்ஸ்டிட் பண்ணணும்னா 5 into கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ, m plus 2 equal to m minus 2 into 10 எழுதலாம். அப்ப எழுதுனா இது வந்து 5 மீட்டர் பிளஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது 10 equal to இது 10m minus 20 இருக்கும். இப்ப m எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துரு, 10m minus 5m நீங்க எழுதுனா 10 plus 20. அப்ப எழுதும்போது இது 30 equal to 5m இருக்கும். அப்ப m equal to 30 by 5 6. ஸோ நம்மளோட மாஸ் m-க்கான வெயிட் 6 kg இருந்தாதான் அது 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்ல டவுன்வோட ஆக்சலரேட் ஆகும். ஆன்சர் mass m equal to 6 kg. Next question, the stress is internal restoring force per unit area has dimension m power 1, l power minus 1, t power minus 2 is the tensor quantity all of the above. நம்மளோட ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே ஒரு ஆப்ஜெக்டோட ஏரியால கிரியேட் ஆகிறது தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இன்டர்னல் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா இஸ் கரெக்ட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் எழுதுனா அதே ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எழுதுவேன். அப்ப ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எழுதும்போது எஃப்க்கு ml t பவர் மைனஸ் 2, ஏரியானா எல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்ப டைமென்ஷன் எழுதும்போது m l பவர் மைனஸ் 1 t பவர் மைனஸ் 2 கிடைக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம டென்சார் குவான்டிட்டியில சொல்லுவோம். டென்சார் குவான்டிட்டி அப்படின்னாலும் ஏன்னா நம்ம படிச்ச வரைக்கும் ஸ்கேலார் வெக்டார் படிச்சிருக்கோம். ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றது மேக்னிடியூட் மட்டும் வச்சிருக்கும், வெக்டார் குவான்டிட்டின்றது மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் வச்சிருக்கும். டென்சார் குவான்டிட்டி அப்படின்றது இவனுக்கு எந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனுமே நம்மளால கரெக்டான டைரக்ஷனை வச்சு என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால இவனை நம்ம டென்சார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அப்ப எல்லா ஆப்ஷனும் கரெக்ட் தான், ஆல் ஆஃப் தி அபவ் ஃபோர்த் ஆப்ஷன். Next question, in the following figure the magnet is moved towards in the coil with a speed v and induced EMF is E. If the magnet and coil recede away from one another, each moving with the speed v, the induced EMF in the coil will be. நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மேக்னெட் இருக்கு, அந்த மேக்னெட்டிக் காயிலுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா இந்த பார் மேக்னெட்டை v ஸ்பீட்ல உள்ள மூவ் பண்றேன். அப்ப உள்ள மூவ் பண்ணும் பொழுது எனக்கு இந்த இடத்துல ஒரு EMF இன்டியூஸ் ஆகுது. எஸ், நம்ம படிச்சிருப்போம், ஒரு லூப்புக்குள்ள மேக்னெட்டை நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா v ஸ்பீட்ல கொண்டுட்டு போகும்போது ஒரு EMF இன்டியூஸ் ஆகும்.
அதே மேக்னெட்டை இப்ப என்ன பண்றாங்கன்னா வெளியில ஆப்போசிட் சைடு மூவ் பண்றாங்க அதே v ஸ்பீட் வெலாசிட்டில. அப்போ அந்த காயில்ல எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்? ஆக்சுவலா பார் மேக்னெட்டை உள்ள கொண்டுட்டு போகும்போது ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கும். சோ ஒரு இஎம்எஃப் இ. அண்ட் அதே மேக்னெட்டை வெளியில v ஸ்பீட்ல கொண்டுட்டு வந்தாலும் உன்னோட காயில்ல ரிவர்ஸ் டைரக்ஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்ப இங்கேயும் இ இன்டியூஸ் ஆகும். அப்போ இஎம்எஃப் இ ஈக்குவல் டு டி பை பை டிவைடட் பை டிடின்றது காமன் ஃபார்முலா. இதுல எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா 2e இன்டியூஸ் ஆகும். ஆன்சர் 2b. Next question. A metallic ring is connected to a rod, oscillates freely like a pendulum. If a new magnet field is supplied in the horizontal direction so that the pendulum now swings through the field the pendulum is. Okay. இந்த கொஸ்டின்ல நம்மளோட மெட்டாலிக் ரிங்க என்ன பண்றோம்னா ஒரு பெண்டுலம் மாதிரி நம்ம ஆசிலேட் பண்றோம். ஆசிலேட் பண்ணும்போது நம்மளோட பெண்டுலம் என்ன ஆகுதுன்னா ஆசிலேட் ஆகுது. சோ ஆசிலேட் ஆகும்போது இங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆகுற பொசிஷனை நம்ம மீன் பொசிஷன் எடுத்துப்போம். ஸோ இங்க இருந்து சம் டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது ஆசிலேட் ஆகுது. இப்படி ஆசிலேட் ஆகுற இந்த பெண்டுலம் அண்ட் இந்த மெட்டாலிக் ரிங்குக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்றோம் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கொண்டுட்டு வந்து அப்ளை பண்றோம். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இந்த மெட்டாலிக் ரிங்ல ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதோட டைம் பீரியட் என்ன ஆகும்ன்றதும் கொஸ்டின். கீப் ஆசிலேட்டிங் வித் த ஓல்டு டைம் பீரியட். நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட இந்த ரிங்குக்கு பக்கத்துல கொண்டுட்டு வந்தேனாலும் அதோட சேம் டைம் பீரியட்லயே அது ஆசிலேட் ஆகும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சேம் டைம் பீரியட்ல ஆசிலேட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லாம இருந்தா மட்டும்தான் ஆசிலேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட கொண்டுட்டு வரும் பொழுது இந்த மெட்டாலிக் ரிங்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த மெட்டாலிக் ரிங்ல ஃபிளக்ஸும் நமக்கு என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும். அப்படி ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்போது நம்மளோட லென்ஸ் லா பேஸ் பண்ணி பார்த்தேன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்க இன்டியூஸ் ஆகுற இஎம்எஃப் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா அப்போஸ் பண்ணும். சோ அப்படி அப்போஸ் பண்ணும்போது இது அதே டைம் பீரியட்ல ஆசிலேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதை விட கம்மியான டைம் பீரியட்ல ஆசிலேட் ஆகுமா அப்படின்னா அப்பவும் கிடையாது. ஏன்னா ஃபுல்லா இது என்ன பண்ணும் இதுல இருந்து அப்போஸ் பண்ணும். நெக்ஸ்ட் லார்ஜர் டைம் பீரியட்ல ஆசிலேட் ஆகுமா அப்படின்னாலும் லார்ஜர் டைம் பீரியட்லயும் ஆசிலேட் ஆகாது. இது சீக்கிரமா என்ன பொசிஷனுக்கு வந்துடும் கம் டு ரெஸ்ட் வெரி சூன். இது வந்து எல்லா எனர்ஜி இது அப்படியே அப்போஸ் பண்றதுனால இதுல ஃபார்ம் ஆகுற எனர்ஜியா இருந்தாலும் சரி இஎம்எஃப்ஆ இருந்தாலும் சரி ஃபிளக்ஸா இருந்தாலும் சரி அது எல்லாமே டிசிபேட் ஆயிட்டு இது என்ன பொசிஷனுக்கு ஃபைனலா வந்துடும் அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். சப்போஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் இப்ப அப்ளை பண்ணும்போது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுது. இப்ப நான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட ரிமூவ் பண்ணிட்டா இது திரும்பவும் ஒரு டைம் பீரியட்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் ஆசிலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த கொஸ்டின்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹரிசாண்டலா அப்ளை பண்ணும்போது அதுக்கான டைம் பீரியட் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். அதனால நம்ம வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இங்க கொடுத்தாச்சு. Next question. A 20 kg block is initially at rest. A 75 Newton force is required to set the block in motion. After the motion, a force of 60 Newton is applied to keep the block moving with the constant speed. What is the coefficient of static friction? நம்மளோட mass m equal to 20 kg வச்சிருக்கு. இனிஷியலா வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன்னா நம்மளோட பிளாக்க ஒரு மூவிங் பொசிஷன்ல வச்சுக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 75 நியூட்டன் ஃபோர்ஸ் தேவைப்படுது. இந்த 75 நியூட்டன் ஃபோர்ஸ் இஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். ஆஃப்டர் மூவிங் நம்மளோட பிளாக் மூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளாக்க கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல நான் வச்சுக்கணும்னா இங்க எவ்வளவு நியூட்டன் ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணணும் 60 நியூட்டன் ஃபோர்ஸ் டு கீப் த பிளாக் மூவிங் with constant speed. Okay, constant speedல வந்து மூவ் ஆகணும்னா நான் 60 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் மியூ இன்டு n எழுதுவோம். ஆர் எஃப் ஈக்குவல் டு மியூ இன்டு எம்ஜி எழுதலாம். அப்ப எஃப் வந்து எனக்கு எவ்வளவு 75 ஈக்குவல் டு மியூவோட வேல்யூ தான் நான் ஃபைண்ட் பண்ணணும் டிவைடட் பை எம்மோட வேல்யூ 20 ஜி ஈக்குவல் டு 10. அப்ப எழுதணும்னா 75 டிவைடட் பை
200 equal to mu. அப்ப 75 equal to 200 equal to mu நான் கேன்சல் பண்ணனா 175. இது வந்து 8 டைம்ஸா இருக்கும். அப்ப mu equal to 1/8. ஸோ இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 0. இங்க வந்து 10 இருக்கும். இங்க 8. ஸோ இது வந்து 3/8. அப்ப 3/8னா 0.30 ஆயிடும். அப்ப 30 அப்படின்னா 3 and 7 5. ஸோ சால்வ் பண்ணும்போது நமக்கு fourth option answer. Fourth option. Next question. The stress versus strain graph for which the two materials A and B are shown in the figure. If YA and YB are the Young's modulus of the material. இந்த இடத்துல YA and YB கொடுத்துட்டாங்க. Young's modulus of the material YA எதுக்கு ஈக்குவலா இருக்கும்ன்றது கொஸ்டின். இது வந்து many times repeat ஆன கொஸ்டின்ஸ் கூட. நம்ம வந்து என்பிடி எழுதும் போது எழுதியிருப்போம், பிசிடி எழுதும் போதும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். நம்மளோட யங்ஸ் மாடுலஸ் tan தீட்டா ஸ்லோப் ஈக்குவல் பண்ணி எழுதுனா tan தீட்டா ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் எழுதியிருப்போம், நம்ம ஒய் யங்ஸ் மாடுலஸ்க்கு ஈக்குவல் பண்ணி எழுதியிருப்போம். அப்ப யங்ஸ் மாடுலஸ் ஒய்க்கு ஈக்குவல் பண்ணி எழுதுனா tan theta A equal to Young's modulus A and tan theta B equal to Young's modulus B. அப்ப YA divided by YB equal to tan theta A எவ்வளோ tan 60 degree and tan theta B tan 30 degree. அப்ப YA divided by YB equal to tan 60 degree √3 tan 30 degree 1/√3. ஸோ எழுதுனா √3 into √3 3 இருக்கும். அப்போ உன்னோட YA இங்க யாருக்கு ஈக்குவலா இருக்கு, YBக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ ஆன்சர் fourth option. Next question. A particle undergoes the uniform circular motion about which point on the plane of the circle will be the angular momentum of the particle remains conserved. ஒரு பார்ட்டிகல் வந்து நமக்கு சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் ஆகும்போது என்ன பாயிண்ட்ல அந்த பிளேன் ஆஃப் சர்க்கிளுக்கு அந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் ரிமைன்ஸ் கன்சர்வ்ட், என்ன பாயிண்ட்டுக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் ரிமைன்ஸ் கன்சர்வ்டா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். எப்பவுமே நம்மளோட ஆங்குலர் மொமெண்டம் சென்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு மட்டும்தான் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் வேரி ஆயிட்டே இருக்கும். சென்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு மட்டும்தான் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பியூர் கெப்பாசிட்டரா இருக்கணும். ஸோ அதோட வேல்யூ 0. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் நமக்கு கரெக்ட் தான். நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஆமா, நம்மளோட கெப்பாசிட்டர் XC ஈக்குவல் டு 1/ωc எழுதுவேன். அப்ப XC ஈக்குவல் டு 1 divided by 2πf into C எழுதுவோம். அப்ப XC is inversely proportional to frequency. அப்ப எழுதும் போது நமக்கு 1/f கிடைச்சாச்சு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரி, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the phase difference between the voltage and the current. எஸ், நம்மளோட VCயும் அண்ட் கரண்ட்டும் ரெண்டு பேருமே வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருப்பாங்க. இது VC அப்படின்னா இங்க இருக்கிறது IR. இவன் ரெண்டு பேருமே 90 டிகிரில இருக்கும். அப்ப ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட். இதுல இருக்கிறது யாரு இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொபோர்ஷனல் டு த கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிடையாது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஸோ இது வந்து நாட் கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Next question. The cathode of the photoelectric cell is changed such that the work function changes from W1 to W2. If the current before and after changes I1 to I2, all the conditions remains unchanged. All other conditions remains unchanged. Then we assuming H nu is greater than W2. இதுல வந்து நமக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துறாங்க. என்னன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து போட்டோ எலக்ட்ரிக் செல்லுக்கு W1ல இருந்து W2 வரைக்கும் இருக்கு. இங்க கண்டிஷன் ஒர்க் ஃபங்க்ஷன் W2க்கு தான் அதிகம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது if the current before and after change are I1 and I2, all other condition remains unchanged. எந்த கண்டிஷனும் எனக்கு சேஞ்ச் ஆகாத போது இங்க இருக்கிற கரண்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின்ஸ்.
சொல்ல போனா நம்மளோட போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து யார டிபெண்ட் பண்ணி இருக்காது, இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா நம்மளோட இன்டென்சிட்டிக்கும் ஒர்க் ஃபங்க்ஷனுக்கும் ரிலேஷனே கிடையாது. ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன, ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து என்னோட எலக்ட்ரானை எஜெக்ட் பண்றதுக்கு, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்றதுக்கு தேவையான மினிமம் ஃபங்க்ஷனை தான் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, ஹெச் நியூ இஸ் கிரேட்டர் தென் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. அப்போ கரண்ட் எப்படிதான் இருக்கும், இந்த இடத்துல சேமா தான் இருக்கும், I1 ஈக்குவல் டு I2. Next question. A string of the length 2 meter is fixed both ends. If the string vibrates in its fourth normal mode with a frequency of 500 Hz, the waves would travel in the velocity. இதுல வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் L equal to எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 2 மீட்டர் கொடுத்தாச்சு. அண்ட் ஃப்ரீக்வன்சி F equal to 500 Hz கொடுத்துட்டாங்க. இப்போ இது எத்தனாவது மோடுல ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்க, if the string is vibrate its fourth normal mode the frequency 500 Hz அப்படின்னா அந்த வேவுக்கான வெலாசிட்டி எவ்வளவா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். அப்ப வேவ் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னது, v ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம், n லாம்டான்னு எழுதுவோம் இல்லையா. அப்ப ஃப்ரீக்வன்சி எனக்கு இங்க இருக்கு nr f. ஓகே, v ஈக்குவல் டு f லாம்டா எழுதலாம். இப்ப எஃப் இருக்கு, எனக்கு லாம்டா வேணும். அப்ப லாம்டா வேணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், இதுல இருந்து ரெண்டு எண்டையும் நம்ம பிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்ட்ரிங்க ரெண்டு எண்டையும் பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம அதை என்ன பண்றோம்னா ஸ்ட்ரிங் பண்றேன். ஸ்ட்ரிங் பண்ணும்போது இந்த இடத்துல ஆசிலேட் ஆகும். அப்படி ஆசிலேட் ஆச்சுன்னா லாம்டா ஈக்குவல் டு லென்த் 2l லென்த் டிவைடட் பை எவ்வளவு நோடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நார்மல் மோடு 4. அப்ப 1 டிவைடட் பை 2 லாம்டா ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கு, L by 2 இருக்கு. லாம்டா ஈக்குவல் டு L by 2. இப்பவே வெலாசிட்டி v ஃபைண்ட் பண்ணனா f வந்து 500 அண்ட் லாம்டா 1 by 2 L by 2. அப்ப L வந்து உனக்கு 2 இருக்கும். ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணனா 2, இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப v equal to 500 meter per second. So answer third option. Next question. The electric field intensity at a point 20 I cap plus 30 J cap Newton per coulomb கொடுத்துட்டாங்க. Consider the potential origin to be 0. Origin வந்து நமக்கு 0. அப்ப 0, origin. What is the potential point P equal to 2, 2. இந்த 2, 2 பாயிண்ட்ல நமக்கு பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியலுக்கான ரிலேஷன் E equal to minus dV divided by dr எழுதும் இல்லையா. அப்ப dV divided by dr பொட்டன்ஷியல் தான் வேணும். அப்ப V equal to E into dr minus integral எழுதுவோம். அப்போ இன்டகிரேட் பண்ணனா V, நமக்கு பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆரிஜின் xi. அப்ப எழுதுனா இது 0, 2 into minus 20 dx minus integral அதே 0 to 2 30 into dy. ஏன்னா நம்ம எழுதும் போது r equal to dx I cap plus dy J cap plus dz K cap எழுதுவோம். இங்க r வந்து நமக்கு dxi, இதுவும் i தான். ரெண்டையும் எழுதும் போது ஆன்சர். இப்ப எழுதுனா உனக்கு minus 20x minus இது வந்து 30y இருக்கும். உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் 0 to 2, இங்கேயும் நீ 0 to 2 லிமிடேஷன் ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு இதுல இருந்து கிடைக்கிற ஆன்சர் 20 into 2 40 plus இது வந்து 60 இருக்கும். So 40 plus 60 equal to 100. It's minus 100. So answer 100. Next question. Which of the following graphs represents the variation of drift velocity Vd conducting with the carrying constant current I with respect to radius? இது வந்து drift velocityக்கும் radiusக்குமான ரிலேஷன். இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம
எந்த கிராஃப் நமக்கு கரெக்டா இருக்கும். அப்ப drift velocity ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் I ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவேன், NE இன்டு BD. இதுல I வந்து இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, கான்ஸ்டன்ட் கரண்ட். அப்ப I வந்து எனக்கு கான்ஸ்டன்ட்னு கொடுத்தாச்சு. இப்ப drift velocity நமக்கு என்னவா இருக்கும், I டிவைடட் பை NE இன்டு ஏவா இருக்குமா. I கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், 1ன்னு வச்சுக்கோ. அப்போ 1 டிவைடட் பை NE இன்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ பை R ஸ்கொயர். அப்ப drift velocity is inversely proportional to R square. Inversely proportional to R square அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கிராஃப் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்ப டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் எதுவும் வராது, இந்த கிராஃப் ரெண்டுமே வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the ideal fluid is, ideal fluid அப்படின்றது எப்பவுமே incompressible, irrotational, flow steadily, all the above. Next question, when a copper solid sphere is heated, ஒரு காப்பர் சாலிட் ஸ்பியரை நான் ஹீட் பண்ணும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகும், எலாஸ்டிசிட்டி டிக்ரீஸ் ஆகும், அதே போல டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும், மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது வந்து கரெக்டான ரிலேஷனா இருக்கும் ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு காப்பர் சாலிட் ஸ்பியரை நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னன்னு எழுதலாம், I ஈக்குவல் டு mr ஸ்கொயர். இப்ப என்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னோட டிஸ்டன்ஸும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்ப எலாஸ்டிசிட்டி என்ன ஆகும் பார்த்தனா டிக்ரீஸ் ஆகும். ஏன் எலாஸ்டிசிட்டி டிக்ரீசஸ், நான் ஒரு ஹீட் பண்ணும்போது அவனுக்கான அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அதனால எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இங்க என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரை நான் ரைஸ் பண்ணும்போது. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு. இங்க இருக்கிற செகண்ட் ஆப்ஷன், டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணனா அவனுக்கான எலாஸ்டிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்ப டென்சிட்டி என்ன ஆகும், டென்சிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ். ஏன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு டென்சிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் எழுதுவோமா. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி என்ன ஆகும், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆயிடும். பட் அதோட மாஸ் எப்படிதான் இருக்கும், பட் மாஸ் ரிமைன்ஸ் சேம். ஓகே, அண்ட் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு கொடுத்துருக்கான். இந்த இடத்துல மாஸ் இன்க்ரீஸ் ஆகாது, எப்படி இருக்கும், ரிமைன்ஸ் சேமா இருக்கும். அதனால ABC 3 தான் கரெக்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், the two cars of mass m1 m2 are moving circular radii r1 and r2 respectively. Their speeds are such that they make a complete circles in the same time t. What is the ratio of the angular speed of the first to the second car is? நம்மளோட ரெண்டு காரும் M1 M2 மாஸ் வச்சிருக்கு. இவன் ரெண்டு பேருமே M1 M2 மாஸ் வச்சிருக்கான். ரெண்டு பேருமே சேம் ரேடியஸ் சர்க்குலர் பாத்ல R1 R2 ரேடியஸ்ல எனக்கு என்ன பண்றான்னா மூவ் பண்றான். அப்போ ரெண்டு காருமே ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு டைமும் எனக்கு எவ்வளவாதான் எடுத்துக்குது, சேம் டைம். அண்ட் மாஸ் சர்க்குலர் ஸ்பீட் ஆஃப் ரேடியை R1 R2. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆங்குலர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்குலர் ஸ்பீடு ஃபைண்ட் பண்ணணும்னா ஒமேகா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, V by R. அப்ப ஒமேகா 1 ஈக்குவல் டு V1 by R1 அண்ட் ஒமேகா 2 ஈக்குவல் டு V2 by R2. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டு த செகண்ட் தானே வேணும். அப்ப ஒமேகா 1 by ஒமேகா 2 ஈக்குவல் டு V1 by R1 into R2 by V2. ரெண்டு பேருமே எவ்வளவு டைம்ல மூவ் ஆகுறாங்க, சேம் டைம்ல தான் மூவ் ஆகுறாங்க. அப்ப சேம் டைம்ல மூவ் ஆகும்போது வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி V ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், லீனியர் வெலாசிட்டி V ஈக்குவல் டு 2 pi R divided by T ன்னு எழுதலாமா. அப்ப V1க்கும் 2 pi R divided by 2 pi R1 divided by R1 into T. அடுத்தது T R2 divided by 2 pi R2. இந்த 2 pi cancel ஆயிடுச்சு. R1 R2 cancel, T cancel, R2 R2 cancel. அப்போ omega 1 by omega 2 equal to 1:1 ratio. So answer 1:1. இது வந்து calculation methodலயும் போடலாம். அண்ட் வந்து theory பேஸ்ல நம்ம வந்து conceptual பேஸ்ல எழுதணும் அப்படின்னா
ரெண்டோட மாசும் M1 M2 R1 R2 இவன் ரெண்டு பேருமே என்ன பண்றான்னா சேம் டைம்ல தான் ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்றான். சேம் டைம்ல கம்ப்ளீட் பண்ணும்போது அவனுக்கான ஆங்குலர் ஸ்பீடும் எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். அதனால 1:1. நெக்ஸ்ட் கொஸ்டின். A metal cube of length L equal to 10 millimeter and temperature T1 equal to 0 degree Celsius and T2 equal to 200 degree Celsius. இது நம்ம கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இது 273 ஆயிடும். இது வந்து 473 கெல்வின் ஆயிடும். And next, coefficient of linear expansion 2 into 10 to the power minus 5 கொடுத்தாச்சு. percentage changes கேக்குறாங்க வால்யூம்க்கு. அப்ப del V divided by V equal to நம்ம என்ன எழுதலாம், gamma into del T எழுதலாமா? அப்ப del V divided by V into 100% equal to gamma எதுக்கு equal, 3 alpha க்கு equal. அப்ப 3 into 2 into 10 to the power minus 5. Change in temperature 473 minus 273. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 6 into 10 to the power minus 5 into இது 200 கெல்வின். அப்ப கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 12,000 into 10 to the power minus 5 கெல்வின். இது 10 to the power 2 ன்னு எடுத்தேன்னா இப்ப 12 into 10 to the power minus 3 இருக்கும். அப்ப 100% ஈக்குவல் பண்ணி எழுதணும்னா நம்மளோட ஆன்சர் 1.2. ஸோ ஆன்சர் வந்து 1.2 into வால்யூம் வந்து del V divided by V equal to 1.2. Next question. A new natural length of the massless spring constant K is X. The slowly stretched by applying the external force. What is the magnitude of the work done in slowly stretching the length 3x to 4x? என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 3xல இருந்து 4xக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நான் எவ்வளவு ஒர்க் டன் செய்யணும். அப்போ ஒர்க் டன் W ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு எழுதியிருப்போம், half K into x ஸ்கொயர் எழுதலாம். ஏன்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இவன் ரெண்டு பேத்துக்குமே ஃபார்முலா ஸ்ப்ரிங்குக்கு நம்ம எழுதும் போது கிடைக்கும் W ஈக்குவல் டு half K. என்னோட எக்ஸ் ஸ்கொயர் எதுல இருந்து வரைக்கும் சேஞ்ச் ஆகுது, 3x ஸ்கொயர்ல இருந்து 4x ஸ்கொயர் வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும், வேரி ஆகணும். அப்போ 3x square into 4x square. So W equal to இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிறது 3.5 K x square. So answer 3.5 K x square, third option. Next question. In a nuclear reaction அப்போ எனக்கு யார் கன்சர்வ் ஆவாங்கன்றதான் கொஸ்டின். மாஸ் அண்ட் மொமெண்டம் both are கன்சர்வ் கிடையாது. மாஸ் அப்படியே தான் இருக்கும், மொமெண்டம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ கன்சர்வ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து the energy and momentum both are conserved. எனர்ஜியும் மொமெண்டமும் கன்சர்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டேன்னா அதுவும் கன்சர்வ் ஆகாது. நெக்ஸ்ட் the charge and the momentum both are conserved. எஸ், அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்போ அந்த எலமெண்டோட சார்ஜும் அவனுக்கான மொமெண்டமும் ரெண்டு பேரும் தான் என்ன ஆவாங்க அப்படின்னா கன்சர்வ்ட் ஆவாங்க. சோ இந்த இடத்துல பார்த்தேன்னா கன்சர்வ்ட் ஆகாத பேர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு இங்க பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து இன்ட்ரு வராதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்ப சார்ஜும் மொமெண்டமும் கன்சர்வ்னா கண்டிப்பா சார்ஜும் மொமெண்டமும் கன்சர்வ் ஆகும். எனர்ஜியும் சார்ஜும் கன்சர்வ் ஆகுமா கேட்டானா ரெண்டுமே கன்சர்வ் ஆகாது. சோ நமக்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A real gas behaves like an ideal gas if it is. ஒரு ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ப்ரெஷர் வந்து லோவாகவும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், ஹையாவும் இருக்கணும். அப்போ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். Next question. The increase in the width of the depletion region in PN junction diode is due to. PN junction diode ஓட depletion layer வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது P சைடு N சைடு. Both forward bias and reverse bias. Increasing forward bias current, forward bias only and reverse bias only. Depletion layer வந்து எனக்கு increase ஆகுது அப்படின்னாலே அதுக்கு ரீசன் எப்பவுமே reverse bias ஆ தான் இருக்கும். So answer reverse bias. Next question. In the circuit, equivalent resistance between A and B. A க்கும் B க்கும் equivalent resistance find பண்ணனும்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுல ரெண்டு டயோடு இருக்கு. இப்ப பார்த்தேன்னா இந்த டயோடையும் வந்து ஃபார்வர்ட் பயாஸா ஆக்ட் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். இங்க இந்த டயோடு சைடு பார்க்கும்போது நமக்கு
-10 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டயோடுக்கும் இந்த சைடு -2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படி பார்த்தேன்னா நம்மளோட டயோடுக்கு என் டைப்ல தான் பொட்டன்ஷியல் ஹையா இருக்குது. அப்ப நம்மளோட டயோடு ரெண்டு பேருமே ரிவர்ஸ் பயாஸ் டயோடா ஆக்ட் ஆயிடும். அப்ப இந்த ரெண்டு டயோடும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப ரெண்டு டயோடும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருப்பாங்க, சீரிஸ் காம்பினேஷன்ல இருப்பான். இவன் 8 ஓம், இவன் 2 ஓம், இவன் 6 ஓம். அப்ப இங்க A to B க்கு இருக்கும்போது R equivalent 8 plus 2 plus 6 16 ohm. So answer third option 16 ohm. Last question. In the combinations of the following gates, output Y can be written in terms of inputs A and B. இதுக்கு வந்து input A and B என்ன ஃபைண்ட் பண்ணனும்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன கேட் அப்படின்னு பார்த்தனா AND கேட். அப்ப AND கேட்ல இருந்து என்னோட இந்த கேட்டுக்கு A அப்படின்ற ஒரு அவுட்புட் போகுது. அண்ட் பி பார்த்தேன்னா இது ஒரு நாட் கேட்ல இருக்கு. அப்ப இது பி இன்வெர்ட். சோ இங்க எழுதும் போதும் அண்ட் கேட் அப்படின்றதுனால ஏ டாட் பி இன்வெர்ட் எழுதலாம். அடுத்து இந்த கேட்டுக்கு வந்தேன்னா ஏ வந்து இங்க வருது ஏ. சோ இந்த சைடு வந்துச்சுன்னா இது ஏ பார் ஆயிடும். அப்ப அண்ட் கேட்டுக்கு இங்க ஒரு ஏ பார். அண்ட் பி வந்து இன்வெர்ட் கிடையாது, டார் பி. இப்ப இவன் ரெண்டு பேருமே சேர்ந்து எனக்கு ஒரு ஆர் கேட்ல கனெக்ட் ஆயிருக்கான். அப்ப ஆர் கேட்னா நமக்கு காமனா ஏ பிளஸ் பி தானே ஃபார்முலா. அப்போ A dot B bar plus A bar dot B bar வராது, B மட்டும்தான் இருக்கும். B. அப்ப output Y equal to A dot B bar plus A bar dot B. Answer second option. Okay. நம்மளோட இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த FST சிலபஸ்ல 6ல நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டாப் 5 கான்செப்ட்ஸ் ரிப்பீட்டட் கான்செப்ட். அப்ப டாப் 5 ரிப்பீட்டட் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்ப பார்த்த லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணனா இந்த ரெண்டு டயோடு கொஸ்டின், டயோட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் அண்ட் லாஜிக் கேட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். இது வந்து நமக்கு ரிப்பீட்டடா எல்லா டெஸ்ட்லயுமே வந்துடுது. அதே போல செகண்ட் பார்த்தோன்னா நம்மளோட பிஎன் ஜங்ஷன். இந்த பிஎன் ஜங்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஹை பொட்டன்ஷியல் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ், ஃபார்வர்ட் பயாஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அண்ட் தேர்ட் கொஸ்டின் நம்மளோட சாலிட்ல பார்த்தோன்னா யங்ஸ் மாடுலஸ் y equal to tan theta ஸ்லோப் ஃபைண்ட் பண்றோம் இல்லையா, அந்த கொஸ்டினும் நம்ம வந்து ரிப்பீட்டடா அட்டன் பண்ற கொஸ்டின் தான். அண்ட் ஃபோர்த் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு காயிலுக்குள்ள ஒரு மேக்னெட்டை நான் ஒரு வி ஸ்பீட்ல உள்ள கொண்டுட்டு போறேன் அப்படின்னா வி ஸ்பீட்ல கொண்டுட்டு போகும்போது டைரக்ஷன் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆர் கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்ன்றதும் கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல அப்படின்னா இஎம்எஃப் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பான். அண்ட் ஃபிஃப்த் கான்செப்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட கிராவிடேஷன்ல டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ்ல இது வந்து ஆர் மினிமமா இருக்கும், இங்க இருக்கிறது வந்து ஆர் மேக்சிமமா இருக்கும். அப்ப நம்மளோட சன்னு ஒரு பிளானட் வந்து எனக்கு சர்க்குலர் பண்ணிட்டு வருதுன்னா அதுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்கும், அதே போல அவனுக்கான ஸ்பீடு என்ன மாதிரி இருக்கும், அவனுக்கான ரேடியஸ் என்ன மாதிரி இருக்கும்ன்ற ரிலேஷனும் நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் டாப் 5 ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸ். Thank you. Happy teaching and happy learning.